Hi guys, Santhasil 2.0 யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நான் உங்கள் சாந்தகுமார். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பொட்டைக்கோழிங்க வந்து சரியாக முட்டை வைக்கலாம், அதை எப்படி வந்து முட்டை வைக்கிறதுன்னு சொல்லிட்டு முட்டையிட வைக்கிறதுன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஐடியை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே வந்து கூட இருக்க பெல் ஐக்கான் டச் பண்ணிவிட்டு ஆல்ன்றதையும் டச் பண்ணிவிடுங்க. அப்போ தான் வந்து நான் போடக்கூடிய ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு 3 டைப்பாக வந்து பொட்டைக்கோழிங்க வந்து முட்டையிடாது. அது என்னென்ன டைப்புன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு ஒரு சில பொட்டைங்க வந்து உடம்பு வீக் ஆகிடும். ரொம்ப உடம்பு வீக் ஆகி போச்சுன்னா முட்டையிடாதுங்க. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, கொழுப்பு கட்டிக்கிச்சுன்னா வந்து முட்டையிடாதுங்க. அதேமாதிரி வயசு அதிகமாகிடுச்சுன்னா பொட்டைங்க வந்து முட்டையிடாது. அதுக்கப்புறம் வந்து சரியாக வந்து சேவல் வந்து மெதிக்கலனாலும் வந்து முட்டையிடாது. இந்த மாதிரி டைப்பில் வந்து முட்டையிடாதுங்க. அதை வந்து நம்ம எந்த மாதிரி இருக்குதுன்றதை பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து மெடிசன் கொடுத்தனாக்கா ஈஸியாக வந்து முட்டை வைக்க ஆரம்பிச்சிடும் பொட்டைங்க. வந்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி முட்டையிடாத கோழிங்களுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும் ஸ்டார்டிங்லன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ அதுக்கு முன்னாடி வந்து மெயினான மேட்ரு என்னென்னு பார்த்தீங்கன்னா, வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் வந்து நான் என்ன சொல்ல வரேன், என்னென்னு நான் வந்து சொல்கிறேன்றது வந்து உங்களுக்கு க்ளீனாக புரியும். பாதியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புரியாது. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து கமெண்டில் வந்து கேட்டிருக்கீங்க, எனக்கு இதை பற்றி வீடியோ போடுங்க, 21 நாள் தயார் வீடியோ அந்த மாதிரிலாம் கேட்டிருக்கீங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோ வந்து உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ வந்து போட்டு விட்றேன். இப்போத்துக்கு வந்து இந்த பொட்டைக்கோழி வந்து எப்படி முட்டையிடுறது என்னன்றதை பற்றி இது ஃபுல் டீட்டெயிலாக கேட்டுன்னு போங்க. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து நீங்கள் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு எல்லா சேவல் கோழி வளர்க்குறத பற்றி மொத்த டவுட்டு வந்து நம்ம சேனலில் பார்த்துனே வந்தீங்கன்னா, மெடிசன் பற்றி சேவல் சண்டை எப்படி வருது என்ன ஏதுன்னு டீட்டெயில் ஃபுல்லாக வந்து நம்ம சாந்தசில் 2.0 யூடியூப் சேனலில் வந்து அப்லோட் பண்ண வீடியோவில் நீங்கள் பார்த்து எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். சேவல் கோழிலாம் வந்து ஈஸியாக வளர்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து பொட்டைக்கோழிங்க வந்து உடம்பு வந்து அதிகமாக வந்து ரொம்ப வீக் ஆகி போச்சுன்னா அந்த பொட்டை என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு வந்து வலுவான தீவனம், கால்சியம் டானிக் அந்த மாதிரி வந்து ஈஸியாக கொடுக்கணும். அது மாதிரி வந்து நம்ம வந்து அது கொடுக்குறோம். அதுக்கு என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து டிவார்மிங் பண்ணிவிடுங்க. டிவார்மிங் பண்ணிட்டீங்கன்னாக்கா அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, நம்ம அந்த டிவார்மிங்கை வந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நல்ல ஹெல்த்தான பொருட்டு பாதாம், பிஸ்தா, அதுக்கப்புறம் மாதுளம்பழம், பேரிச்சம்பழம் இந்த மாதிரி வந்து நல்லா கொடுத்துனே வந்தீங்கன்னாக்கா, பொட்டை வந்து உடம்பு வந்து வலுவேற்றணும் ஃபஸ்ட்டு. வலுவேற்றிட்டு அதுக்கப்புறம் டெக்ஸாரேஞ்ச் சிரப்புன்னு சொல்லிட்டு இருக்கும். அந்த சிரப்பு வந்து கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து தொடர்ந்து வந்து பொட்டை வந்து கொஞ்சம் உடம்பு ஏறி அதுக்கப்புறம் அப்படியே இதுவாகி மஸ்துக்கு வந்து முட்டை வைக்க ஆரம்பிக்கும். அதே வந்து கொழுப்பு கட்டிடும். பொட்டை வந்து நல்லாயிருக்கும், மெதில் வாங்கும், முட்டையை வைக்காது. அந்த மாதிரி பொட்டைக்கு என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நெல் நம்ம கைனியில் இருக்கிற நெல் வந்து பார்த்திங்கன்னா, பொட்டையை வந்து ஃபஸ்ட்டு வந்து கூண்டில் போட்டு ஒரு வாரத்துக்கு தொடர்ந்து வந்து நெல்லே வச்சுக்குவாங்க. அதுக்கு வந்து உடம்பு குறைஞ்சி கொழுப்பு பின்னாடி வந்து கட்டிகிட்டு இருக்கும். அப்படியே அமிக்கு பார்த்தீங்கன்னா கட்டி மாதிரி இருக்கும். பின்னாடி வந்து மடி மாதிரி வச்சுட்டு பொட்டைக்கு கட்டி மாதிரி இருக்கும். அந்த இடத்துல இதுவாகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் முட்டை வைக்காதுங்க. கொழுப்பு அடிச்சிச்சுன்னா முட்டை உற்பத்தி ஆகாது. அதனால் வந்து நீங்கள் நெல்லுக்கு போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த கொழுப்பெல்லாம் கரைச்சிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கா பொட்டைக்கோழிங்க வந்து முட்டை வைக்க ஆரம்பிச்சிடும். அது மாதிரி வந்து 2 டைப்பாக வந்து பண்ணலாம். அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா, வயசான பொட்டைங்கள்லாம் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னாக்கா, அதுங்க வந்து கால்சியம் குறைபாடுனால வந்து முட்டை வந்து ஒன்று வந்து கம்மி பண்ணிடும். 5 முட்டை, 6 முட்டை, 4 முட்டை அந்த மாதிரி 7 முட்டை அந்த மாதிரி கம்மி பண்ணிவிடும். அப்படி சுத்தமே முட்டையிடாது, இல்லை சின்ன சின்ன முட்டையிட ஆரம்பிக்கும். அதுங்களுக்கு வந்து கால்சியம் குறைபாடு, சத்து பற்றாக்குறையினால வந்து அதுங்களால வந்து முட்டை வைக்க முடியாது. அதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம வந்து முட்டை தோலெல்லாம் பழைய முட்டை தோலுங்க நம்ம இதுவில் இருக்குது பார்த்தீங்களா, ஆயத்தில் வச்ச முட்டை தோல், அதுக்கப்புறம் வேஸ்ட்டு முட்டை தோல், இது எது இருக்குது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி வச்சுக்கின்னு அரைச்சிடுங்க. அரைச்சிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கா சத்துணு மாவு இல்லைனா களி மாவுன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த மாதிரி களி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இட்லி, இதில் எல்லாத்துலேயும் வந்து எதனா ஒன்று உங்கள்கிட்ட எது இருக்குதோ அதில் வந்து ஒரு ஸ்பூன் போட்டு இந்த முட்டை ஓட்டு வந்து அரைச்ச ஓட்டை வந்து ஒரு ஸ்பூன் போட்டு கலந்துட்டு பொட்டைக்கு வந்து தினமும் வந்து குத்துனே வாங்க. அந்த வயசான பொட்டைக்கு அதுமாதிரி குத்துனே வந்தனாக்கா ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த முட்டை உற்பத்தி அதிகமாகும், கால்சியம் வந்து அது கிடைக்கும். அதுக்கப்புறம் தொடர்ந்து வந்து அதிகமாக வந்து முட்டை வைக்க ஆரம்பிச்சிடும் வயசான பொட்டையும். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா, சேவலுங்க வந்து சரியாக மெரிக்காது. மெரிக்கிற மாதிரி தான் தெரியும், ஆனால் வந்து கருக்கூடாதுங்க. சேவல் ஃபால்ட்டும் இருக்குது. அது வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு சேவல் போட்டு பாருங்கள். அது சரியாக மெரிக்கலனாக்கா அடுத்த சேவல் வந்து புதுசாக வந்து ஒரு சேவல் வந்து போட்டு ப்ரீட் எடுத்து பாருங்கள். அப்படியும் வந்து மெரிக்கலாம். பொட்டை தான் ஃபால்ட்டு. பொட்டை வந்து இந்த மாதிரி நம்ம சொல்கிற மாதிரி வந்து நீங்கள் பண்ணினே வந்தீங்கன்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து முட்டையிட ஆரம்பிச்சிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அதேமாதிரி இந்த வீடியோ வந்து எப்படி இருக்குது என்னன்றதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் வந்து சொல்லுங்கள். இது யூஸ் ஆகுதா என்ன மேட்ரு ஏதுன்றது. ஏன்னா நம்ம யூஸ் பண்ணி பார்த்துட்டு கரெக்டான முறையில் அது யூஸ் ஆகிற வாய்ஸ் தான் வந்து கேட்குற வாய்ஸ் தான் வந்து நான் உங்களுக்கு வீடியோ போட்டுருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே வந்து நெக்ஸ்ட் என்ன வீடியோ போகலான்றதை பற்றியும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.